வெல்கம் வியூவர்ஸ். மார்ச் 19, 2015 கபுல், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் 27 வயதான ஃபர்குண்டா. தன்னுடைய டிகிரியை முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஒரு லாயர் ஆகணும், அதுக்கப்புறமா ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கறதான் கனவா இருந்துச்சு. ஃபர்குண்டா தினமுமே குரான் ரிசைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் அன்றைய நாளுமே அந்த கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்படி கரெக்டா கிளாஸ்க்கு போகும் பொழுது அவங்க அம்மா ஃபர்குண்டா கிட்ட நவ்ருஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதனால வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, சோ கிளாஸ முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்படி தமிழ் புத்தாண்டோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்த நவ்ருஸ் பண்டிகை. ஃபர்குண்டாவும் அதுக்கு ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிளாஸ முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அவங்க எப்பவும் தொழுகிற மசூதியை பாக்குறாங்க. சோ அப்படியே மசூதிக்குள்ள போய் தொழுதுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அதே மசூதிக்கு வெளியில தாயத்து, டாலர், மோதிரம் அப்படின்னு மத நம்பிக்கை சார்ந்த சில பொருட்களை வித்துட்டு இருக்கிற ஒரு நபரை பாக்குறாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த ஒரு நபர் தான் அவங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போட போறான் அப்படின்னு. அடுத்த பல வாரங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல எந்த பக்கம் திரும்பினாலுமே ஃபர்குண்டா அப்படிங்கிற ஒரே பெயர் தான் ஒழிச்சிட்டு இருந்துச்சு. ஏன் உலகம் முழுவதுமே இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிச்சது. சோசியல் மீடியா முழுக்கவுமே வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபர்குண்டா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையுமே உழுக்குன ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்குண்டா மசூதியிலிருந்து வெளியே வரும்போது ஜைனுதீன் அப்படிங்கிற ஒரு நபர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தாயத்துகளை அங்க வெளியே வித்துட்டு இருந்திருக்கான். அப்ப அவனை தாண்டி நடந்து போயிட்டு இருந்த ஃபர்குண்டா கிட்ட அந்த தாயத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். பட் ஃபர்குண்டா வெறும் பெயருக்கு இஸ்லாம வழிபடாம இஸ்லாமில் இருக்க அனைத்து விதிமுறைகளையும் ரொம்பவே கடுமையா பின்பற்றக்கூடிய ஒரு பெண். இஸ்லாமிய விதிமுறைப்படி குரானுடைய வரிகளை தவிர வேறு விஷயங்களை எழுதியிருக்கக்கூடிய தாயத்துக்களை அணிவது தவறான செயலா கருதப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாம சரியா பின்பற்றக்கூடிய ஃபர்குண்டாக்கு இப்படி அந்த நபர் அவங்கிட்ட இருக்கிற தாயத்தை கட்டுனா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுறது சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. சோ அந்த நபர்கிட்ட ஃபர்குண்டா, நீங்க தாயத்தை விற்கிறது தவறு, அது இஸ்லாமுக்கு எதிரான செயல், இனிமேல் விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க சொன்னதை கேட்டதுமே அந்த நபருக்கு கடும் கோபம் வந்திருக்கு. சோ 2 பேருமே வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்குண்டா அந்த நபர்கிட்ட, நீங்க இந்த மாதிரி பொருட்களை விற்கிறத நிறுத்தல அப்படின்னா நான் மசூதியுடைய குரு கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டு கோவம் தலைக்கு ஏறின அந்த ஆளு, எங்க இந்த பொண்ணு நம்மளுடைய பொழப்புல மண்ணை தூக்கி போட்டுருவாளோ அப்படின்னு பயந்து பிரச்சனை அவனுடைய பக்கம் திரும்புறதுக்கு முன்னாடி அத ஃபர்குண்டா பக்கம் திருப்பி விடணும் அப்படின்னு சடனா பேசிட்டு இருக்கும் பொழுதே எதுக்குடி குரானை எரிச்ச அப்படின்னு அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்கான். இதை கேட்ட ஃபர்குண்டாவோ, என்ன இந்த ஆள் சம்பந்தமே இல்லாம எதையோ
உளறிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவனும் எதுக்கு குரானை எரிச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப ரொம்பவே சத்தமா கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க சுத்தி இருந்த மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த நபர் அவனுடைய பாக்கெட்ல இருந்த பழைய எரிஞ்சு போன சில பேப்பர்ஸ் எடுத்து அவனுடைய கையில் இருந்த புது குரான் புக்குள்ள நைஸா வச்சுட்டு அங்கிருந்த மக்கள் கிட்ட இந்த பொண்ணு நம்மளுடைய புனிதமான குரானை எரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு போன அந்த பழைய பேப்பர்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறான். அதை விட இவ ஒரு அமெரிக்கன் லேடி, முஸ்லீமே கிடையாது, இவ முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டிருக்கா அப்படின்னும் அதான் இப்படி குரானை எரிச்சுட்டா அப்படின்னு அங்கிருந்த மக்களை ஃபர்குண்டாக்கு எதிராக தூண்டி விட ஆரம்பிக்கிறான். நம்ம மக்கள் தான் எவன் எதை சொன்னாலுமே நம்பிடுவாங்களே. சோ அவன் சொன்னதை கேட்டு உடனே கொந்தளிச்ச மக்கள் ஃபர்குண்டாவை கெட்ட வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஃபர்குண்டாக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம இந்த ஆள் பண்ண தப்ப சொன்னதுக்கு நம்ம மேலேயே இப்படி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி சுத்தி இருக்கிறவங்கள நமக்கு எதிராக திருப்பி விட்டுட்டானே அப்படின்னு அதிர்ந்து போறாங்க. இப்ப ஃபர்குண்டா அங்க இருக்கிறவங்க கிட்ட நானே ஒரு முஸ்லீம், அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி குரானை எரிச்சிருப்பேன், இவன் பொய் சொல்றான், இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஃபர்குண்டாவை பேசவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த வியாபாரி ஜைனுதீன் இவதான் குரானை எரிச்சா அவளை விடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் இவதான் குரானை எரிச்சிட்டு பொய் பேசுறா அப்படின்னு அவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்றான். அவ்வளவுதான், இந்த ஒரு செகண்ட்காக தான் அங்கிருந்த மக்கள் காத்துட்டு இருந்தாங்க, யாரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப உடனடியா சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபர்குண்டாவை சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கீழே விழுந்த ஃபர்குண்டாவை கிட்டத்தட்ட சுத்தி இருந்த 150 ஆண்கள் ஃபர்குண்டாவுடைய முகத்திலேயே கால்களால மிதிச்சு அவங்களுடைய தலை, நெஞ்சு, வயிறு அப்படின்னு அவங்களுடைய உடல் முழுவதுமே ஏதோ பன்னி கூட்டம் தன்னுடைய இரைய சாப்பிடுறதுக்கு மொய்க்கிற மாதிரி அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. SDI மாப் மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி வீடியோவுடைய எண்ட்ல சொல்றேன், கண்டிப்பா கேளுங்க. இப்ப ஒரு சில நிமிடங்கள் முன்னாடி சந்தோஷமா இருந்த தன்னுடைய வாழ்க்கை இப்படி நொடி பொழுதுல மாறப்போகுது அப்படின்னு ஃபர்குண்டா நினைச்சிருப்பாங்களா? தன்னை சுத்தி என்ன நடக்குது, இது கனவா அல்லது நிஜமா அப்படின்னு கூட தெரியாம எந்திரிச்சு நிக்க கூட சக்தி இல்லாம சுருண்டு போய் விழுகிறாங்க ஃபர்குண்டா. ஆனா அப்பவுமே அந்த கும்பல் அடிக்கிறத நிப்பாட்டல. இதே சமயத்துல தான் சம்பவம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போலீஸ் வராங்க. ஃபர்குண்டாவை பக்கத்துல இருக்கிற ஒரு சேஃபான பில்டிங்க்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆண்கள் அப்படினாலே இப்ப நடுநடுங்கி போயிருந்த ஃபர்குண்டா ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் கூட வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லிட்டு இருந்த அதே வினாடி ஒரு நபர் அந்த பில்டிங்குள்ள வந்து ஃபர்குண்டாவை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து ரோட்ல தள்ளி அவங்க போட்டிருந்த பர்காவை கிழிச்சு எரிஞ்சு இவளை அடிச்சே கொல்லுங்க அப்படின்னு கத்துறான். உடனே அங்கிருந்த அரக்கர்கள் திருப்பியுமே ஃபர்குண்டாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. SDI இது எல்லாமே அங்கிருந்த சில பேரால வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி இங்கே நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறேன். மனசுல தெம்பு இருந்தா மட்டும் அதை பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து சில வாரங்கள் கழிச்சு ஃபர்குண்டாக்கு நடந்த அந்த சம்பவத்தை ரொம்பவே டீடைல்டா சில சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு நாடகமா அதை அப்படியே நடிச்சு காமிச்சிருந்தாங்க. யூடியூப்ல அதை சர்ச் பண்ணாவே நீங்க அதை பார்க்க முடியும். அதை வேணா பாருங்க. பிகாஸ் எவ்வளவுதான் நான் வார்த்தைகளால அதை விவரிச்சாலுமே அதை நீங்க பார்த்தா மட்டும்தான் உண்மையாவே ஃபர்குண்டா அன்னைக்கு எவ்வளவு பெரிய நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இப்ப ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த ஃபர்குண்டாவை இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த சில மனசாட்சி உள்ள போலீஸ் மட்டும் அவங்கள தூக்கிட்டு ஒரு சின்ன பில்டிங் உடைய ரூஃப் மேல போய் படுக்க வைக்கிறாங்க. பட் அந்த பில்டிங் உடைய உயரம் ரொம்பவே குறைவா இருந்த காரணத்தால அங்கிருந்த மக்கள் அவங்களுடைய கைக்கு கிடைச்ச கல், பலகை, தடி அப்படின்னு கையில கிடைச்ச எல்லாத்தையுமே ஃபர்குண்டா மேல எரிய ஆரம்பிக்கிறாங்க. தன்னை காப்பாத்திக்க உடம்புல துளி கூட தெம்பில்லாத ஃபர்குண்டா அப்படி தன் மேல விழுந்துட்டு இருக்கிற அந்த கற்களுடைய அடிகள்ல இருந்து தப்பிக்க முடியாம சுருண்டு போய் அந்த ரூஃப்ல இருந்து மறுபடியுமே வழுக்கிட்டு வந்து கீழே விழுகிறாங்க. அப்படி கீழே விழுந்த அவங்கள அங்கிருந்த அரக்கர்கள் அவங்களுடைய வெறி அடங்குற வரைக்கும் மறுபடியுமே அவங்கள போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் அவனுடைய காரை வேகமா ஓட்டிட்டு வந்து ஃபர்குண்டா மேலேயே ஏத்துறான். அதுல ஃபர்குண்டாவுடைய உடல் கார்ல சிக்கி கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போயிருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே சில நபர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏதோ வித்த காட்டுற மாதிரி இந்த மொத்த சம்பவத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நெஞ்ச உயிரை கையில புடிச்சிட்டு இருந்த ஃபர்குண்டாவை பக்கத்துல இருந்த
இருந்த ஒரு ஆற்றுல போய் தள்ளி விடுறாங்க. அப்ப 11வது படிக்கிற வயசுல இருக்கிற ஒரு பையன், இமேஜின் பண்ணிக்கோங்க, தர்பூசணி அளவு இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து ஃபர்குண்டாவுடைய முகத்திலேயே தூக்கி போட்டு அவனோட வெறி தீர அவங்களுடைய முகத்தை சிதைக்கிறான். அதே மாதிரி சுத்தி இருந்த பல நபர்கள் ஃபர்குண்டாவை அவங்களுடைய வெறி தீர மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அரக்கர்களுக்கு மத்தியில இருக்க விரும்பாத ஃபர்குண்டாவுடைய உயிர் இப்ப அவங்கள விட்டு பிரிஞ்சு போகுது. ஆனா இப்ப அதுக்கப்புறமா கூட அங்கிருந்த அரக்கர்களுக்கு அவங்களுடைய வெறி அடங்கல. இறந்து போன ஃபர்குண்டாவுடைய உடல் மேல தீய பத்த வைக்கிறாங்க. ஆனா ஃபர்குண்டாவுடைய உடல் எரியவே இல்ல. காரணம் என்ன தெரியுமா ஸ்டியை? அவங்களுடைய உடல்ல இருந்த ட்ரெஸ் முழுகவே அவங்களுடைய ரத்தத்தால நனைஞ்சு போயிருந்துச்சு. சோ இத பார்த்தவனுங்க ஃபர்குண்டா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை முழுவதுமா ரிமூவ் பண்ணி அவனுங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி ஃபர்குண்டாவுடைய உடல் மேல போட்டு தீய பத்த வச்சிருக்கானுங்க. இப்ப ஃபர்குண்டாவுடைய உடல் எரிய ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்குது. அப்படி கூட்டம் போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஃபர்குண்டாவுடைய உடலை மீட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு தகவல் சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட அவங்க ஃபேமிலி நில குலைஞ்சு போறாங்க. உங்களால யோசிக்க முடியுதா? கிளாஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு, இதோ இதுதான் உங்க பொண்ணு அப்படின்னு கறிக்கட்டைய பெத்தவங்க கிட்ட காமிச்சா எப்படி இருக்கும்? 150 பேர் சேர்ந்து உங்களுடைய பொண்ணை அடிச்சே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவளை பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஃபர்குண்டாவுடைய எரிந்த உடலை பார்த்து அவங்க அம்மா கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் வெளியே பரவ ஆரம்பிக்குது. அப்போ சில அரசியல்வாதிகள் ஃபர்குண்டாவுக்கு நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. குரானை எரிச்சு எங்க மதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நிலைமை தான் வரும், ஃபர்குண்டாக்கு இது தேவைதான் அப்படின்னு கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. பட் அடுத்த 2 நாட்கள்ல ஃபர்குண்டா எந்த ஒரு தப்புமே செய்யல. அவங்க குரானை எரிக்கவே இல்லை அப்படிங்கிற உண்மை விசாரணையில தெரிய வருது. இத கேட்ட உடனே நாட்டுல நல்லவங்க அப்படின்னு கொஞ்சம் பேராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன ஃபர்குண்டாக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ரோட்ல இறங்கி சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஃபர்குண்டாவுடைய உடலை எந்த ஒரு ஆணையுமே தொடவிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்கானிஸ்தானுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா ஃபர்குண்டாவுடைய இறுதி ஊர்வலத்தை முழுக்க முழுக்க பெண்களை நடத்தி வச்சாங்க. இன்னொரு பக்கம் ஃபர்குண்டாக்கு நியாயம் கேட்டு போராட்டம் அங்கங்க வெடிக்க ஆரம்பிச்சது. இப்ப பிரஷர் தாங்க முடியாம கவர்மெண்ட் உடனடியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஃபர்குண்டாவுடைய இறப்புக்கு காரணமா இருந்தவங்களை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. பட் போலீஸ்க்கு இருந்த பிரச்சனையே யார எந்த பேசிஸ்ல அரெஸ்ட் பண்றது, எந்த கேஸ்ல புக் பண்றது அப்படிங்கறது தான். பிகாஸ் ஃபர்குண்டாவை அட்டாக் பண்ண நபர்களுடைய கிளியர் டீடைல்ஸ் தெரியாது. மேலும் அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் ஃபர்குண்டா எந்த நொடியில இறந்தாங்க, அப்படி அவங்க இறந்ததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படிங்கறத கிளியரா சொல்ல முடியாது. சோ யார குற்றவாளி அப்படின்னு சொல்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பவம் நடந்த அந்த டைம்ல எடுத்த வீடியோவை வச்சு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல 49 நபர்கள் மேல போலீஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த 49 பேர்ல 19 பேர் ஃபர்குண்டாவை காப்பாத்த தவறுன போலீஸ் ஆபீசர்ஸ். இப்ப கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வருது. கேஸை விசாரிச்ச நீதிபதி அரெஸ்ட் ஆன 19 போலீஸ் ஆபீசர்ஸ்ல 8 போலீஸ் ஆபீசர்ஸ் மேல தப்பு இல்ல அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு 11 போலீஸ் மட்டும் கடமையை செய்ய தவறுன குற்றத்திற்காக வெறும் 1 வருடம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்தாங்க. மேலும் அரெஸ்ட் ஆன 30 பொதுமக்கள்ல 18 நபர்கள் மேல குற்றம் செஞ்சதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க. பாக்கி இருந்த 12 நபர்கள்ல 8 நபர்களுக்கு 16 வருடம் சிறை தண்டனையும் மீதி இருந்த 4 பேருக்கு மரண தண்டனையும் கொடுத்தாங்க. அந்த மரண தண்டனை கொடுத்த குற்றவாளிகள்ல இந்த பிரச்சனைய முதல்ல தொடங்கி வச்ச மசூதிக்கு வெளியே தாயத்து வித்துட்டு இருந்த குரானை எரிச்சிட்டா அப்படின்னு போய் சொன்ன ஜைனுதீன், ஃபர்குண்டா மேல காரை ஏத்தி சித்திரவதை பண்ண இன்னொரு நபர், அண்ட் ஃபர்குண்டா மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட அந்த பையனும் இருந்தான். ஆனா இவங்களுக்கு கொடுத்த மரண தண்டனை பின்னாடி 20 வருட சிறை தண்டனையா மாற்றப்படுது. அதுலயும் அந்த பையனுக்கு வயசு கம்மி அப்படின்னு வெறும் 10 ஆண்டுகள் தான் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல குற்றம் செய்யறதுக்கு நேரம், காலம், வயசு அப்படின்னு எதுவுமே தேவைப்படுறது இல்ல. ஆனா அதே குற்றத்திற்கான தண்டனையில மட்டும் பஸ்ல சின்ன பசங்களுக்கு அரை டிக்கெட் கொடுக்கற மாதிரி சட்டத்துல அவங்களுக்கு கொடுக்கற தண்டனையில டிஸ்கவுண்ட் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்குண்டாக்கு நீதி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா துளி கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். தண்டனை அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா,
அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு பெண்ணை நசுக்கணும் அப்படின்னு யோசனை வர்றதுக்கே ஒவ்வொருத்தரும் பயப்படணும். அப்படி ஒரு கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கணும். அங்க ஃபர்குண்டாவை அடிச்ச ஒவ்வொரு ஆணும் ஃபர்குண்டா குரானை எரிக்கல அப்படிங்கிற உண்மை தெரியாம ஒன்னும் ஃபர்குண்டாவை கொலை பண்ணல. அவங்களோட எண்ணம் அவங்களுடைய மதத்தை காப்பாற்றணும், அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்களோட அசிங்கமான வக்கிரமான எண்ணத்தையும் ஆத்திரத்தையும் தீர்த்துக்க அந்த அரக்கர்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெண் தான் எந்த ஒரு தப்புமே செய்யாத அப்பாவியான ஃபர்குண்டா. என்ன பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனைய முதல்ல தொடங்குன ஜைனுதீனை விட அவன் சொன்னது உண்மையா பொய்யா என்ன நடந்தது அப்படின்னு எதையுமே விசாரிக்காம ஒரு அப்பாவி பொண்ணை அடிச்சே கொலை பண்ண அந்த 150 பேர் தான் மிகவுமே மோசமானவங்க. அவங்க சட்டத்தின் பார்வையில் இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா யாருடைய பெயரை சொல்லி ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணாங்களோ அவரோட பார்வையில் இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. மேபி அவருடைய சட்டத்துல இந்த அரக்கர்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கலாம். STI மாப் மென்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது ஒரு இடத்துல கூட்டமா மக்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க யாராவது ஒருத்தர் எதையாவது பண்ண ஆரம்பிச்சுட்டா மத்தவங்களுமே அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் வெளியே வந்து நம்மளை இப்ப யாராலையுமே எதுவுமே கேட்க முடியாது. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறதால எல்லாருமே ஒரே விஷயத்த பண்றதால அது தப்பில்லை அப்படிங்கிற மனநிலைமை ஏற்பட ஆரம்பிக்கும். சோ நினைச்சு கூட பார்க்காத ஒரு தப்பை செய்ய ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப மணிப்பூர்ல ஒரு பொண்ணை ட்ரெஸ் இல்லாம நடு ரோட்ல இழுத்துட்டு போன அங்க நடந்த கலவரத்தை சொல்லலாம். அல்லது நம்மளுடைய வீடியோஸ்ல கூட இந்த மாதிரி நடந்த 2-3 இன்சிடென்ட் பத்தி பேசியிருக்கோம். அதோடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல தரேன், கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்பதான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் நம்ம ஊர்ல சிங்கப்பூர் ஆர் மலேசியா அப்படின்னு நினைக்கிறேன், அங்கிருந்து பல வருடங்கள் கழிச்சு இந்தியா வந்த ஒரு ஃபேமிலி அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கார்ல போயிட்டு திரும்பவுமே அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க வழியில ஒரு சில குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுடைய காரை நிறுத்தி சாக்லேட் கொடுத்திருக்காங்க. அப்போ இத பார்த்த அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் குழந்தைகளை திருடிட்டு போற கேங் அப்படின்னு சத்தம் போட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன ஏது அப்படின்னு கூட விசாரிக்காம அந்த இடத்திலேயே அவங்கள அடிச்சே கொலை பண்ணாங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு வெளிநாட்டில இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தவங்களுக்கு வந்த நிலைமையை பாத்தீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாப் மென்டாலிட்டி தான். இதுவே நடு ரோட்ல ஒருத்தனை போட்டு வெட்டும் போது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி போய் காப்பாத்த ட்ரை பண்ணா கூடவே மக்கள் எல்லாருமே சேர்ந்து காப்பாத்தினா அதை நம்ம பாராட்டலாம். ஆனா இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒண்ணு. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கணும். அதை பத்தி தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவு எடுக்கணும். சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இனிமேல் நீங்க ஒரு இடத்துல கூட்டமா ஏதாவது நடந்துட்டு இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணுங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்ம ஊர்ல ஒரு பஸ் அப்புறம் ஒரு 2 வீலர் ரெண்டுமே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஈவன் அந்த பஸ் டிரைவர் மேல தப்பு இல்ல அப்படின்னா கூட அந்த டிரைவர் பஸ்ல இருந்து இறங்கி அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரோட்ல வர்றவன், கிராஸ் பண்றவன், போறவன் வரவன் எல்லாருமே அந்த பஸ் டிரைவர் மேலதான் தப்பு அப்படின்னு அடிச்சு பொளந்துருவானுங்க. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி தப்பே செய்யாம யாராவது அடி வாங்குறத பாத்திருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கிறத பாத்திருக்கீங்களா? மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.